தானம், அன்னதானமும் ரத்த தானமும். ஃபர்ஸ்ட் சொன்ன அன்னதானம் ஒவ்வொரு மனுஷனும் உயிர் வாழ்றதுக்கு. ரெண்டாவது சொல்ற ரத்த தானம் ஒவ்வொரு மனுஷனும் உயிர் பிழைக்கிறதுக்கு. ஒரு சின்ன கதையில நான் ஆரம்பிக்கிறேன். பசங்க கொஞ்சம் ஜாலியா கேக்குறீங்களா? வெரி குட். நம்ம எம்பிபிஎஸ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர் அப்ப எனக்கு இந்த ரத்த தானம் பத்திலாம் அவேர்னஸ் கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்துச்சு, ஹாஸ்டல்ல கூப்பிட்டாங்க, யாராவது பி பாசிட்டிவ் இருக்கீங்களான்ட்டு. நானும் போயிட்டு பிளட் கொடுத்துட்டு வந்தேன். கொடுத்து முடிச்சுட்டு எனக்கு ஒரு பெரிய பெருமை, பெரிய விஷயம் செஞ்சுட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்டேஜ் எல்லாம் கொடுத்தாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி போட்டுக்கிட்டு ஜாலியா ஹாஸ்பிட்டல்ல டிரான்ஸ்பரண்டா நடந்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு சூப்பர் சீனியர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்தாரு, என்னதுன்னு கேட்டாரு. ஆனா ஒரு பிளட் கொடுத்து ஒரு உயிரை காப்பாத்திட்டு வந்தேன் அப்படின்னு. அவர் அந்த பிளாண்டேஜ் எல்லாம் தூக்கி போட்டு, இது வரைக்கும் 6 வருஷம் 20 தடவை பிளட் கொடுத்துருக்கேன், நீ சும்மா தம்மா தொட்டு பிளட் கொடுத்து சீன் போட்டிருக்கேன், அதை தூக்கி போட்டு போயிட்டே இருக்காரு. அப்ப எனக்கு ஒரு பாடம், பிளட் டொனேஷன் இஸ் நாட் அன் அச்சீவ்மெண்ட், இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நம்ம பண்ற சாதனையோ இல்ல ஒரு பெரிய பெருமை பண்ண வேண்டிய விஷயமோ கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் செய்ய வேண்டிய கடமை. இந்த கடமையை எல்லாரும் ஃபியூச்சர் எல்லாம் செய்வீங்களா? வெரி குட். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப பிளட் டொனேஷன் பண்றோம், மத்தவங்க நல்லா இருக்காங்க, நமக்கு என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ ஃபியூச்சர்ல நீங்க 18 இயர்ஸ் கழிச்சு காலேஜ் படிக்கிற போது தான் பிளட் டொனேஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நம்ம எல்லாருமே இப்ப மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எல்லாம் பண்றோம். பீரியாடிக் பிளட் ஸ்கிரீனிங் ஒன்று இருக்கு. அதாவது 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம பிளட் கரெக்டா இருக்கா எல்லாம் செக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் இப்ப நான் டாக்டரா இருக்கும் போது என்ன ஆகும்னா, நான் ஜிஹெச்ல அங்க வரவங்க யாருன்னு தெரியாது. அப்பப்போ அந்த கையில அந்த பிளட் ப்ரீக்லாம் ஆயிடும். அப்ப நமக்கே ஒரு இதாயிடும், ஐயோ நமக்கு அந்த ஹெப்பாடைட்டிஸ் பி, HIV இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்றது, நம்மளுக்கு போய் கூச்சமாவும் இருக்கும், எனக்கு இதெல்லாம் போய் பிளட் டெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு. அதுக்கு நீங்க ஒரு பிளட் டொனேட் பண்ணும்போது எவ்ரி 6 மந்த்ஸ் பீரியாடிக்கா உங்க பிளட்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு அந்த ஸ்கிரீனிங்கும் நடந்துடும். அப்புறம் தம்பி சொன்ன மாதிரி மாரடைப்பு, கேன்சர் போன்ற பல பிரச்சனைகளுக்கு நீங்க பிளட் டொனேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம பிளட் டொனேட் பண்றோம், அது எல்லாருக்கும் உதவுது, ஒரு சமூக நலம். இப்போ நம்ம ஹெல்த் அப்படின்னு சொன்னோம்னா யூசுவலா என்ன சொல்லுவோம், ஹெல்த் இஸ் டிஃபைன்ட் as a state of complete physical, mental and social well-being. இதனால நான் பல தடவை சொல்லியிருக்கேன், உங்க உடல் நலம் நல்லா இருக்குது நீங்க ரத்தம் கொடுக்கும் போது. மனநலம், இப்போ நம்ம பிளட் டொனேட் பண்ண போகும்போதே சில கிரைட்டீரியா இருக்கு. நீங்க எந்த கெட்ட பழக்கமும் ஈடுபட்டு கூடாது. அந்த டைம்ல ரெகுலர் பிளட் டொனர்ஸ் பாத்தீங்கன்னா எப்பயுமே அவங்க ஹெல்த்தியா இருக்கணும். சோ அதுவே ஒரு விழிப்புணர்வு தான். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய அபியூஸ், அது உங்களை மாதிரி குழந்தைகளுக்கு நான் இப்ப அடோலசன்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இன்னும் டீடைலாவே சொல்றேன் நெக்ஸ்ட் வீக். பட் இந்த விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கனால இந்த எல்லா விஷயங்களும் நம்ம ரெகுலர் பிளட் டொனர்ஸ் சர்வீஸ்க்கு தெரியும். எல்லாருமே கட்டுக்கோப்பா இருப்பாங்க, எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாக மாட்டாங்க. ஸோ நீங்க ரெகுலர் பிளட் டொனேட் பண்ணும்போது உங்க மனம் சார்ந்த நலன், நீங்க எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாம உங்க மனமும் ஹெல்த்தியா இருக்கும். அப்புறம் இந்த சமூகமே ஹெல்த்தியா இருக்க போது நீங்க பண்ற சமூக செயல்னால. ஸோ கண்டிப்பாக நீங்க ஒரு பிளட் டொனேட் பண்ணும்போது பிசிக்கலி, மென்டலி அண்ட் சோஷியலி ஹெல்த்தியா இருப்பீங்க. ஸோ எல்லாரும் முன்னாடி 3 வகையில ஹெல்த்தியா இருப்பீங்களா? வெரி குட். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாருமே ஃபியூச்சர்ல 18 வயசுக்கு மேல ரெகுலரா பிளட் டொனேட் பண்ணுங்க. நாமும் நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கவும் நல்லா இருக்கணும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.